நம்பிக்கை அதானே எல்லாம் அப்படின்னு ஒரு வேர்டு வந்து நம்ம அடிக்கடி வந்து ரொம்ப ஒரு டைமில் பயங்கர பாப்புலராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆடு வந்து எப்போ பார்த்தாலுமே இந்த டிவியில் போட்டுகிட்டே இருப்பாங்க. எப்படியாவது அந்த ஜுவல்லரி ஷாப்பை வந்து ப்ரொமோட் பண்ணி பெரிய லெவலுக்கு கொண்டு போயிடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தினால இந்த ஆடை வந்து கிரியேட் பண்ணாங்க. ஸோ இந்த ஆட் காப்பி நம்பிக்கை அதானே எல்லாம் அப்படின்ற சொல்லிட்டு இந்த ஆடு வந்து என்ன பண்ணாங்கன்னா, இது போட்ட டைமில் பயங்கர ஃபேமஸாக இருந்துச்சு. பட் இப்போ அந்த ஜுவல்லரி இதாகுதோ இல்லையோ, பட் இன்னமும் அந்த ஆடுன்றது வந்து நம்ம பீப்புளோட மனசில் வந்து அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆடியன்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், இன்னமும் அந்த ஆடை வந்து மனசில் நினச்சிட்டே இருக்கும். அந்த நம்பிக்கை அதானே எல்லாம் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை அது வந்து டபக்குன்னு எப்படி இந்த ஆணித்தரமாக பதின்னு சொல்லலாம் பார்த்தீங்களா, பசுமரத்தாணி பதிஞ்சது போல பயங்கரமாக நம்ம மனசில் வந்து பதிஞ்சிருச்சு. ஸோ வந்து இந்த நம்பிக்கைன்ற வார்த்தைக்கு அவ்வளோ பவர் இருக்குங்க. ஸோ வந்து இது எப்படினாலும் ரீச் ஆகிடும். அந்த ஒரு வார்த்தை பவர் ஆஃப் வேர்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு வார்த்தை நம்ம யூஸ் பண்ணோம்னா அது வந்து பாசிட்டிவாக இருக்கணும். மித்தவங்களுக்கு வந்து எப்படின்னா அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு மைண்டை வந்து பிரெயின் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வேர்டுன்றது வந்து கண்டிப்பாக பாசிட்டிவாக இருந்தால் மட்டும்தான் அது வந்து ஆடியன்ஸை வந்து ஈஸியாக ரீச் ஆகும். இன்கேஸ் வந்து அந்த வேர்டு வந்து இல்லை, அந்த மாதிரி பாசிட்டிவாக இல்லை, அது வந்து பிரெயின் வாஷ் பண்ணுற மாதிரி இல்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் வந்து ஆடுன்றது வந்து தான் நம்ம எல்லாரோட மைண்டையுமே பாசிட்டிவேட் பண்ணி என்ன பண்ணுறது, நம்ம ஒரு பொருளை வந்து வாங்க வைக்கிறதுக்காக இன்ஃப்ளூயன்ஸ்லாம் கிரியேட் பண்ணுது நம்ம மைண்டில். ஸோ வந்து இதுதான் ஆடோட பெரியது. பட் நம்ம இங்கே ஆடை பற்றி பேச போகிறது இல்லை. என்னடா திடீர்னு ஆடை பற்றி பேச போகிறோன்னா அப்படின்னா கிடையவே கிடையாது. அந்த ஒரே ஒரு வார்த்தை நம்பிக்கை அதானே எல்லாம், அதை நம்பிக்கையை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இன்னைக்கு கண்டென்ட் என்ன நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆஃப்கோர்ஸ் அது நம்பிக்கை தான். ஸோ வந்து நம்ம இன்னைக்கு ஒரு கண்டென்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் நீங்கள் கேட்டிருக்கிறது பில்லோ தாட்ஸ் பேசிட்டு இருக்கிறவங்க ஆதித்யா அப்படி எப்போ சொல்லுவேன் இல்லையா, அதையும் சொல்லிட்டேன். ஸோ வந்து இந்த நம்பிக்கைன்ற வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, அது பல வருஷமாக எல்லாரோட மைண்ட்லேயுமே அப்படி பயங்கரமாக செட் ஆயிடுச்சு. நம்பிக்கை லைஃப்பில் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஒரு பிலீவ்ன்றது இருக்க தான் செய்யும். பிலீவ் ஹோப் எல்லாமே இருக்க தான் செய்யும். ஸோ இந்த ரெண்டுமே வார்த்தை தான். பிலீவுக்கு ஹோப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஹோப்புன்னா வந்து ஏதோ மைபி நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கலாம் நடக்காமையும் போகலாம் அப்படின்ற ஹோப். பட் பிலீவோட நான் கண்டிப்பாக நம்புறேன், அது வந்து கண்டிப்பாக நடக்கும், 100% நடக்கும் அப்படின்னு சொல்கிறது பிலீவ். ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட நம்பிக்கை தான். ஆனால் அதனால் அதில் கொஞ்சம் மாறுதல் தான். அது வந்து அது எப்படின்னா கரெக்டாக நடக்கும் அப்படின்னு நினைக்கிறது, கரெக்டாக நடக்காது, மேபி சான்சஸ் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது தான் டிஃப்ரென்ஸே தவிர மித்த ரெண்டுமே சேம் தான். ஸோ வந்து இந்த நம்பிக்கை ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாரோட மனசில் எப்போவுமே இருக்கும். அண்ட் வந்து நம்ம எல்லாருமே வந்து கண்டிப்பாக ஒரு விஷயத்தை வந்து பிலீவ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு ரிலீஜியஸ் இடத்துல ரிலீஜியஸ் பிலீஃப் இருக்கும். ஸோ வந்து ஒவ்வொரு ரிலீஜியஸ்லேயுமே டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிலீவ் இருக்கும். அவங்களுக்குன்னு வந்து ஒரு பிலீஃப் வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த ரூல்ஸ் அண்ட் நார்ம்ஸ் வந்து நம்புவாங்க கம்ப்ளீட்டாக. ஸோ வந்து அந்த மாதிரி நிறையா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஹிந்துவிசத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ எதையும் எந்த ஒரு ரீஜனுக்கு ப்ரொமோட் பண்ணல. ஸோ ஹிந்துவிசம் எடுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரிச்சுவல் நடக்கும் போது என்ன பண்ணால் அதை வந்து நம்ம இன்னமும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். கிறிஸ்டியானிட்டியும் அதே மாதிரி தான் ரிச்சுவல்ஸை ஃபாலோ பண்ணுவோம். இஸ்லாமும் அதே மாதிரி தான் ரிச்சுவல்ஸை ஃபாலோ பண்ணுறோம். எல்லா ரிலீஜனுமே அப்படி தான். ஸோ எல்லா ரிலீஜனுக்கும் கண்டிப்பாக வந்து ரிலீஜியஸ் பிலீஃப் அப்படின்னு சொல்லிட்டு பிலீஃப் இருக்கவே செய்யும். ஸோ அது மாதிரி தான் நம்ம பிலீவ்ன்றது வந்து லைஃப்பில் வந்து மனுஷனுக்கு பறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் எல்லாத்துலேயுமே இருக்கும். ஸோ அந்த ரிலீஜியஸில் மட்டும் கிடையாது, கண்டிப்பாக அந்த பிலீவ்ன்றது வந்து எல்லா விஷயத்துலையுமே இருக்கும். சில பேருக்கு சில பர்சன்ஸ் மேலே பிலீஃப் இருக்கும். இந்த பர்சன் வந்து நான் கம்ப்ளீட்டாக நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே நம்ம பயங்கரமாக பிலீவ் பண்ணுவோம். சரி அவங்க எப்பயுமே நம்ம கூடயே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிலீவ் பண்ணுவோம். ஸோ ரிலேஷன்ஷிப் எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா அதுலேயே பிலீவ் தான். ஸோ ரெண்டு பேருக்குள்ள இந்த பிலீவ் இருந்தால் மட்டும் தான் ரிலேஷன்ஷிப்பை லீட் பண்ண முடியும். இன்கேஸ் கொஞ்சம் மிஸ் ஆனா வச்சுக்கோங்களேன், ரிலேஷன் தலையில கவுந்துரும், கப்பல் மாதிரி ஆயிரும். ஸோ அப்படிதாங்க இந்த பிலீஃப்ன்றது வந்து நம்ம லைஃப்ல வந்து பயங்கரமான ரோல் பிளே பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த பிலீஃப்ன்றது வந்து கண்டிப்பாக இருந்தே ஆகணும். இன்கேஸ் உங்களுக்கு பிலீஃப் இல்லாட்டினாலும் இந்த பிலீஃப்ன்ற ஹாபிட்டை வந்து கல்டிவேட் பண்ணிக்கோங்க. மேபி வந்து உங்கள் மைண்டில் இல்லை எனக்கு நம்பிக்கை எதுவுமே கிடையாதுப்பா, ஈவன் எனக்கு ஏன் மேலே நம்பிக்கை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம லைஃப்பை லீட் பண்ணவே முடியாது, அதை ஹாப்பியாக வாழவே முடியாது. ஸோ இதுக்கு நான் கண்டிப்பாக கேரண்டி கொடுப்பேன். பிகாஸ் நீங்கள் பிலீவ் பண்ணால் மட்டும் தான் உங்கள் லைஃப்பை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஹாப்பியாக வாழ முடியும். இன்கேஸ் நீங்கள் பிலீவ் பண்ணாட்டா உங்களை வந்து உங்கள் லைஃப்பை ஹாப்பியாக லீட் பண்ணவே முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் மேலே ஒரு பிலீஃப் இருக்கணும். செல்ஃப் பிலீஃப் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ செல்ஃப் பிலீஃப் இருந்தால் மட்டும் தான் லைஃப்பை வந்து ஹாப்பியாக லீட் பண்ண முடியும், உங்களோட ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த பிலீஃப்ன்ற ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லார் லைஃப்லயுமே பெரிய ரோல் பிளே பண்ணிட்டு இருக்கு. ஸோ சில பேருக்கு என்னப்பா இந்த பிலீஃப் வந்து என்ன பண்ணா ரொம்ப ஓவர் பிலீஃப் பண்ணுவாங்க. ஸோ நடக்கும், அந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும், நம்ம நம்புற விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தியரி சொல்லுது. ஸோ யூனிவர்ஸை பற்றி சில பேர் ரொம்ப பயங்கரமாக நம்ம யூனிவர்ஸ் நம்ம கேட்டல கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம். நிறைய பேருக்கு தியரியை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து இந்த தியரி ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து நம்ம எது கேட்குறோமோ நினைக்கிறோமோ அதுதான் வந்து நம்ம அட்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இது ஒரு பிலீஃப் தான். ஸோ வந்து இந்த பிலீஃப்ன்ற வந்து எல்லா விதத்தையுமே ரோல் பிளே பண்ணுது. ஸோ பிலீஃப் வந்து சைக்காலஜிக்கலாகவும் சொல்லலாம், இந்த மாதிரி தியரியாகவும் சொல்லலாம், இல்லைன்னா இந்த ரிலீஜியஸ் லைட்டுக்கும் சொல்லலாம். ஸோ வந்து பிலீவ்ன்றது எல்லா விஷயத்திலுமே இருக்கு. சைக்காலஜியில் பார்த்தோம்னா இட்ஸ் பில்டிங் ஆஃப் தாட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம மைண்டில் இருக்க தாட்ஸை வந்து நம்ம பில்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அது மூலம் நடக்கும் நினைக்கிறோம், அதுதான் பிலீஃப். ஸோ அப்படி சைக்காலஜிக்கல்ல வருது. ரிலீஜியஸ்ல பார்த்தா அப்படி சொன்ன மாதிரி தான். தியரியில பார்த்தா அதுவும் நான் சொல்லிட்டேன், தியரி ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லிட்டு.
ஸோ இந்த மாதிரி பிலீஃப்ன்றது வந்து இப்படி தான். பிலீஃப் வந்து எல்லா இடத்துலையுமே உங்களால் பார்க்க முடியும். எங்கேயுமே பிலீஃப் இல்லாமல் பறக்கவே முடியாது. எல்லாருக்கும் கண்டிப்பாக ஒரு பிலீஃப் இருக்க தான் செய்யும். எந்த ஹியூமன் பிலீஃப் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. ஈவன் வாயில வேணா சொல்லாமல் எனக்கு பிலீஃப்லாம் கிடையாது, எனக்கு இதுலையுமே நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, பட் ரியல் லைஃப்ல அவன் கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயத்தை நம்புவான். ஸோ இந்த பிலீஃபை வச்சு ஒரு ஸ்டோரி பார்க்கணும் இல்லையா? எப்போ பார்த்தா ஸ்டோரி சொல்லுவேன், என்ன ரொம்ப ஸ்டோரியை சொல்ல அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க மைண்ட் வாய்ஸ் நான் காசு பண்ணிட்டேன். ஸோ வந்து இப்போ அந்த மைண்ட் வாய்ஸுக்காக நான் ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன், கேளுங்க. ஸ்டோரி என்னன்னா, ஒரு ஜூ இருக்குது. அந்த ஜூவில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய அனிமல்ஸ் வந்து வச்சுருக்காங்க. மேக்ஸிமம் வந்து எல்லா அனிமல்ஸையும் வந்து கேஜில் போட்டு வச்சுருப்பாங்க. அது உங்களுக்கு தெரியும் ஜூவில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாமே கேஜில் போட்டு வச்சுருப்பாங்க. அப்போ என்ன ஒரு ஜூக்கு அந்த போன என்ன பண்ணுறேன்னா எல்லா அனிமல்ஸையும் பார்க்குறான். பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கடைசி யானைக்கிட்ட வரான். யானைக்கிட்ட வந்து யானைக்கு மட்டும் கேஜே கிடையாது. ஸோ வேணா அங்கே டவுட் வருது, என்னடா எல்லா விலங்கையும் கேஜில் போட்டு பூட்டி வச்சிருக்காங்களே, யானையை மட்டும் என்ன ஃப்ரீயாக விட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். பிகாஸ் வந்து அந்த யானையை வந்து காலில் வந்து குச்சியை மட்டும் வச்சு கயிறை வச்சு கட்டி வச்சிருக்காங்க. அந்த யானை நினச்சிச்சுன்னா அந்த குச்சியை பிடுங்கி போட்டு ஈஸியாக வெளியே தப்பிச்சு வர முடியும். குச்சி ஜஸ்ட் குச்சி, அவ்வளோ பெரிய யானைக்கு அது சாதாரண மேட்டர். ஒரு அமுக்கால் முடிஞ்சு குச்சி உடஞ்சு போயிடும், கயிறு வந்து ரிலீஸ் ஆயிரும் யானைக்கு. ஸோ வந்து அது ஈஸியாக தப்பிக்க முடியும். பட் வந்து அவனுக்கு டவுட், என்னடா இவ்வளோ பெரிய யானைக்கு இந்த குச்சியை உடச்சு வெளியே வர முடியல, நமக்கே கன்ஃபியூஸாக இருக்கு. எல்லாமே கேஜில் போட்டு அடிச்சு வச்சிருக்காங்க. கேஜில் போட்டால் ஓகேன்னு சொல்லலாம், கேஜில் வந்து வெளியே வர முடியாதுன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா இது கயிறு அவஸ்தான கட்டிக்க யானைக்கு அறிவில்லையா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். ஸோ என்ன பண்ணுறான்னா, ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மெயின்டைன் பண்ண ஆளுங்க இருப்பாங்க இல்லையா, ஜூ கீப்பர்ஸ் மாதிரி. ஸோ அவங்கள ஒருத்தர் போய் கேட்குறான். அவர் சொல்கிறாரு, எல்லாமே கேஜில் போட்டு பூட்டி வச்சிருக்கீங்க, ஆனால் யானையை மட்டும் ஏன் நீங்கள் அவுத்து விட்டுருக்கீங்க, அதுவும் சும்மா ஒரு கயிறை வச்சு கட்டி வச்சிருக்கீங்க, அது வந்து எதுவும் வெளியே வந்துடாதா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவர் சொல்கிறாரு, என்னன்னா நாங்கள் சின்ன வயசுலேருந்து இந்த யானையை வந்து கயிறை வச்சு தான் கட்டி போடுவோம். சின்ன வயசில் அந்த கயிறை கட்டி போய் என்ன ஆகணும்னா அந்த டைம் அது யானையால் அவுக்க முடியாது. பட் அது வளர வளர யானைக்கு அந்த கயிறு ரொம்ப ஈஸியான மேட்டர், டக்குன்னு அவுத்து போட்டு போயிட்டே இருக்கும். பட் எப்படின்னா சின்ன வயசுலேருந்து யானைக்கு வந்து மைண்ட் செட் ஆகிடும், நம்ம சின்ன வயசில் கயிறு அவுக்க ட்ரை பண்ணோம் பட் முடியலை, இப்போவும் அந்த கயிறு அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது பிலீவ் பண்ணோம். அந்த பிலீவ் தான் எங்களுக்கு இங்கே பெரிய இது பண்ணுது. ஸோ வந்து நாங்கள் வந்து பயப்படாமல் யானையை ஜஸ்ட் ஒரு கயிறில் கட்டி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்டிஃபை பண்ணுறாரு. ஸோ வந்து அந்த ஆளுக்கு பெரிய ஷாக்கிங், ஓ மை காட் அப்படிதான் அப்போ யானைக்கு இவ்வளோ பெரிய பிலீஃப் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்க. ஸோ இப்படி அந்த கதையை முடிக்கிறாங்க. ஸோ இதுக்கு என்னென்ன மாரல் ஆஃப் த ஸ்டோரி அப்படின்னா, பிலீஃப், இந்த பிலீஃபை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்குது. இன்னும் வந்து என்னன்னா, உங்கள் மேலே ஃபஸ்ட் நீங்கள் பிலீவ் பண்ணுங்க சரியா. மித்தவங்கள வந்து உங்கள்கிட்ட வந்து பின்னால் இருக்க ட்ரை பண்ணலாம், உங்களை ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணலாம் சரி, ஹோல்ட் பேக் பண்ணலாம். பட் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் மேலே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிலீஃப் வச்சு நீங்கள் அதெல்லாம் கிராஸ் பண்ணிட்டு அந்த பேரியர்ஸ்லாம் உடச்சிட்டு வெளியே வரணும். அப்போனா மட்டும்தான் உங்கள் லைஃப்பை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் லீட் பண்ண முடியும், கிரியேட் பண்ணிக்க முடியும், அண்ட் வந்து உங்களுக்கு ஏற்றாப்புல மோல்டப்பும் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வேர்ல்டுன்றது வந்து நம்மளை ஈஸியாக ஏமாத்திடும். நம்ம வந்து எல்லா விஷயத்துலையுமே ஈஸியாக ஏமாந்துடும். சில பேர் வந்து ரொம்ப எமோஷனாக இருப்பாங்க, ஸோ டக்குன்னு அப்படியே வந்து விழுந்துருவாங்க. சில பேர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, பட் சில சர்க்கம்ஸ்டன்சஸ் அவங்களே வந்து வீக் ஆகிடும். பட் இந்த பிலீஃப்னு இருக்க பார்த்தீங்கன்னா, செல்ஃப் பிலீஃப்னு இருக்கும் போது கண்டிப்பாக எல்லாமே வந்து அவங்க யோசிச்சு பண்ணுவாங்க. அண்ட் அவங்க மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வரும், நம்ம இது பண்ணாலும் இப்படி தான் இருக்கும், நம்ம கரெக்டாக தப்பு தான் பண்ண மாட்டோன்ற மாதிரி. ஸோ அவங்க வந்து காஷியஸான டைமில் ரொம்ப ஆக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது பிலீஃப்ன்றதுக்கு வந்து நிறைய ரீசன் இருக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை நீங்கள் பிலீவ் பண்ணுங்கள், பிலீவ் யுவர் செல்ஃப். அது வந்து யாரையுமே வந்து உங்களை ஹோல்ட் பேக் பண்ணுறதுக்கு விடவே விடாதீங்க. பிகாஸ் இந்த லைஃப்ன்றது வந்து உங்களுக்காக நீங்கள் கிரியேட் பண்ணிக்கிறது மட்டும்தான். இன்கேஸ் உங்கள் லைஃப்க்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்தாலோ, சொசைட்டியோ இல்லை வேறவங்களோ உங்களை ஹோல்ட் பேக் பண்ணுறவங்களோ கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இது நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க, நான் சொல்ல தேவையே இல்லை. ஸோ வந்து நீங்கள் யாரையும் ஹோல்ட் பேக் பண்ண விடாதீங்க, உங்கள் மேலே பிலீவ் பண்ணுங்கள். உங்கள் பிலீவ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் அமைச்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு கண்டென்ட்டை நான் முடிக்கிறேன். நாளைக்கு இன்னொரு கண்டென்ட்டை மீட் பண்ணலாம். Until that, signing off. I'm your Aditya and you are hearing now Pillow Thoughts. Share it with your friends and family. Thank you. Bye bye.